இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரிட்ஜ் ஒர்க்குன்றதும் இங்கே பார்த்துருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சைடு நம்ம போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக அது வந்து கொக்குன்னு நினைக்கிறேன் இப்படி தான் இருக்காங்க. அப்படி சப்போஸ் நம்ம ஸ்லிப்பாகி விழுந்துட்டோன்ற பட்சத்தில் ஆள் யாரும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கலாம்னு நினைக்கிறேன் தாராளமாக. இன்னி வரப்போ மட்டும்தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குமே கைஸ். நான் காலையிலே பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பாட்டுன்றது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் திரும்பி போய்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன், அது மயிலாக தான் இருக்கும்னு என் கெஸ்ஸு. பாத்தே, பவானிங்கிறது வெறும் பேர் இல்லை, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின. காலையிலே பார்த்தீங்களா எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு வந்திருக்கேன்ட்டு. அண்ட் இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைம் பார்த்தீங்கன்னா 7:23 ஆகுது கைஸ். அண்ட் சரியான பிளேஸுக்கு வந்திருக்கேன். அண்ட் வாங்க இந்த பிளேஸில் என்னென்னலாம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இடம் எங்கேன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சொல்கிறேன் உங்கள்கிட்ட என்னான்ட்டு. கைஸ் நான் காலையிலே பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பாட்டுன்றது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் திரும்பி போய்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன், அது மயிலாக தான் இருக்கும்னு என் கெஸ்ஸு. ஆமாங்க கைஸ், மயில் தாங்க கைஸ். பாருங்கள், தெரியுதுங்களா அந்த மரத்துக்கு பின்னாடி? தெரியுங்க, உங்களுக்கு காட்டுறேன். இந்த போது பாருங்கள் ஓடிடுச்சு. காலையிலே பார்த்தீங்கன்னா மயிலை ஸ்பாட் பண்ணுறோம். அண்ட் இந்த வியூவில் இருந்து பாருங்கள் கைஸ், வாட்டர், மவுண்டெயின் அண்டு லேண்டு. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் காலையிலே விளாட்றேன் பார்த்தீங்களா. ஜஸ்ட் கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் இருக்கிற புல்லூத்து தான் கைஸ். அந்த ரோட்டில் தான் இப்போ நான் வந்து ட்ராவல்ன்றது பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு பாருங்களேன், இதெல்லாம் காட்டுவோன்றது தோணுச்சு. தண்ணி வரப்போ மட்டும்தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குமே, தெரியுதுங்களா உங்களுக்கு? இது சும்மா லேண்ட் ஆடுறது, அதில் வந்து தண்ணி அண்ட் மவுண்டைன்ஸ் வியூவே பார்த்தீங்கன்னா ஆகாரமாக இருக்கும். அண்ட் வாங்க, நான் வர வழியில் இன்னொரு ஏரியாவும் பார்த்தேன், அதுவும் உங்களுக்கு அப்படியே இந்த கைஸ் நான் சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா அதான். இந்த மரம் மறைச்சிக்கிச்சு, இந்த இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாலம், ஒரு ஆள் மட்டும் போகலாம். அதில் தான் ட்ரை பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. போகிறப்பே எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அண்ட் இப்போ ட்ரை பண்ணிட்டு பார்ப்போம். அண்ட் இந்த இருக்குது கைஸ், அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நடக்கலாம்னு நினைக்கிறேன் தாராளமாக. கைஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே வீடியோ போடுற இதே மைண்டே இல்லை. பட் இருந்தாலும் இங்கிட்ட வந்தனால நான் அப்படியே கவர் பண்ணுறேன். புல்லூத்து பக்கம் சும்மா இருக்கும், தண்ணி வந்து திறந்து விட்டுறனால நிறையா வந்திருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் சொன்னேன். அதே மாதிரி நீட்டாகவே இருந்துச்சு, நல்ல வீடியோவும் எடுத்தேன். இந்த மாதிரி இடத்துல இப்போ நான் வந்து சினிமேட்டிக் ஷாட்லாம் எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி யாரும் ட்ரைன்றதும் பண்ணிடாதீங்க. நான் சும்மா எடுக்கணுன்றதுக்காக தான் எடுத்தேன். ஏன்னா லோக்கல்ஸ் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி சப்போஸ் நம்ம ஸ்லிப்பாகி விழுந்துட்டோன்ற பட்சத்தில் ஆள் யாரும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளே நம்மளை வந்து ரிஸ்க் ஆக்குற மாதிரி. நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து என்னை இன்டிமேட் பண்ணியிருப்பார், அதுக்காண்டி சொல்கிறேன் கைஸ். மற்றபடி வாங்க அந்த கடைசி அந்த எண்டு பாலம் வரையும் சும்மா காலையில் ஒரு ரைடு மாதிரி. நான் எது வழியாக அதுக்குள்ளே வரணுன்றதும் நான் வீடியோவில் காட்டியிருந்திருப்பேன் ஃபஸ்ட்டு, இல்லாட்டினா இனிமேல் காட்டுவேன் அந்த இடத்த. அது வழியாக வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 2.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம அப்படியே உள்ளே வர மாதிரி இருக்கும். இந்த ரோட்டில் எண்டு போனீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காட்டியிருந்தேன் அந்த பிரிட்ஜுக்கிட்ட ரீச் ஆகிருக்கீங்க கைஸ். அண்ட் அப்படியே இந்த ஒரு வியூவில் ஒரு ஆஃப் ரோட் ரைடில் அப்படியே நீட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ளசன்ட் மார்னிங் நீங்கள் எடுத்துக்கலாம். தண்ணி வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீட்டாக அழகாக இருக்கும். தண்ணி வராத பட்சத்தில் நம்ம வந்து ஏமாந்தாங்க போவோம். ஒரு ப்ளசண்ட்டான ரைடு பண்ணோம்னா நீட்டாக வரலாம். நடுவில் கூட ஒரு மயிலுன்றதையும் நான் பார்த்தேன். மயிலும் பார்த்தீங்கன்னா ரோட கிராஸ் பண்ணிருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக அது வந்து கொக்குன்னு நினைக்கிறேன், ஐ மீன் ராங் தெரில எனக்கு கரெக்டாக. இந்த மாதிரி ஒரு ப்ளசன்ட் ரைடு மார்னிங் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். அண்ட் இந்த வியூலாம் பாருங்களேன், அல்டிமேட்டான்றது இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஒவ்வொரு வியூஸுமே நம்ம வந்து என்ஜாய்ன்றது பண்ணலாம்.
கைஸ் நீங்கள் வரப்போ இந்த ரோட்டில் அந்த பக்கத்தில் இருந்து வருவீங்க, அந்த பைக் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த ரூட்டில் வந்து இப்படி திருப்பி தான் கைஸ் அங்கே போய் ஆகும். இந்த இடம் வந்தோடனே கொஞ்சம் கன்ஃபியூஸுன்றது ஆகும். கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த லைன் ரோட்லேயே வந்தீங்கன்னா அந்த கோயிலை ஒட்டி ரோட்டில் அப்படியே போயிடலாம் கைஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரிட்ஜ் ஒர்க்குன்றதும் இங்கே பார்த்துருக்காங்க, தெரியுதுங்களா அவங்களுக்கு. இந்த சைடு நம்ம போகிறதுக்காக கொஞ்சம் ஒர்க்ஸுன்றதும் பண்ணியிருந்தாங்க. இந்த பாலம் இப்போ தான் கைஸ் கட்டின்றது முடித்தாங்க, அவங்களுக்கு தெரியுதாங்க பாலம். அண்ட் எப்படி உள்ளே வரணுன்றது நான் சொல்லிடுறேன். நீங்கள் தேனி மெயின் ரோடு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாகமலை புதுக்கோட்டைக்கு முன்னாடி அதாவது இந்த டனல் இருக்கும், மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த டனல். இந்த டனல்லேருந்து வந்தீங்கன்னா இந்த கேப்பில் தான் கைஸ் நம்ம போகணுன்றது செய்யணும். இதுக்குள்ளே போனீங்கன்னா கரெக்டாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 2.5 கிலோமீட்டர்ஸ் கைஸ், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போய் ரீச்சுன்றது ஆயிடுவோம். அந்த கோயில்கிட்ட மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க கைஸ். ஓகே கைஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.